வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். எப்பவுமே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துல ஈடுபடும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். ஒருவேளை கவனமா இல்லைன்னா அது நம்மள மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்தவங்களையும் பாதிக்கும். அதை மையப்படுத்தின ஒரு கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒரு சின்ன சிட்டி இல்லனா ஒரு டவுன்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷன் அது. காலையில 7 மணிக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த டெலிபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அத ஒரு கான்ஸ்டபிள் எடுத்து பேசியிருக்காரு. எதிர்முனையில பேசினவங்க ஒரு இளம் பெண் முயற்சி பண்ணிட்டதாவும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறதாவும் ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அங்க உடனடியா வரவும் சொல்லியிருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு உடனடியா இந்த தகவலை அவரோட மேலதிகாரிக்கு சொல்லியிருக்காரு அந்த கான்ஸ்டபிள். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் ஒரு போலீஸ் டீம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த 10 நிமிஷத்துல போயிருக்காங்க. போலீஸ் அங்க போன சமயத்துல அன்பார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு இறந்து போய் பல மணி நேரங்கள் ஆனதா டாக்டர் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல தான் போலீஸ் என்ன நடந்ததுன்றத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த டவுனோட ஒரு பிரபலமான ஏரியால வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் அது. அப்பா, அம்மா, அவங்களோட 2 பொண்ணுங்கன்னு மொத்தமா 4 பேர் அந்த ஃபேமிலியில இருந்திருக்காங்க. அவங்க ஒரு வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலியும் கூட. அதுல சின்ன பொண்ணு தான் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க போல. சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு விபத்துல அந்த பொண்ணோட லவர் இறந்து போயிருக்கான். அப்போ இருந்தே அந்த பொண்ணு ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்ச அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை நார்மலாக்குவதற்காக என்னென்னமோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு நார்மலாகவே இல்லையா. அதை தொடர்ந்து தான் அந்த பொண்ணு திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கு சென்ற மாதிரியான தகவல்களை போலீஸால சேகரிக்க முடிஞ்சது. இதை தொடர்ந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் சந்தேகப்படும்படியா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணோட ரூமை செக் பண்ணும்போது ஒரு உய்ஜா போர்டு அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? மற்றபடி வேற எந்த ஒரு ஆட் திங்ஸும் கிடைக்காததால இன்வெஸ்டிகேஷனையும் அதோட முடிச்சாங்க. அந்த டைம்லயே இறந்து போன அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அவங்களோட கையில கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்லயும் சந்தேகப்படும்படியா எந்த தகவலும் இல்ல. சோ அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்கிட்டா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்றது தான் போலீஸோட ஒரு எண்ணமா இருந்தது. ஆனா அதை உடனடியா செய்யவும் முடியல. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபியூனரலாவது முடியணும். சோ அதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணோட ஃபியூனரல் எல்லாம் நடந்து முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறமா போலீஸ் இறந்து போன பொண்ணோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவதற்காக அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் மற்றவங்க சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லி இருக்காங்க. சோ அவங்கள மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு அவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்கல. மீதி இருந்தது அந்த பொண்ணோட அக்கா மட்டும்தான். அந்த பொண்ணுகிட்டயாச்சும் கொஞ்சம் டீட்டெயிலா என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த பொண்ணு அது வரைக்கும் வெளியே தெரியாத சில விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, இறந்து போன தன்னோட லவ்வரை நினைச்சு என்னோட தங்கச்சி டிப்ரெஷன்ல தான் இருந்தா. ஆனா ஒரு 3-4 மாசத்துக்கு மேல அதுல இருந்து வெளியே வர எவ்வளவோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சா. ஆனா அவனோட நினைப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு முறை நான் அவங்கிட்ட பேசிட்டா இதுல இருந்து வெளியே வந்துடுவேன்னு சொன்னா. செத்து போனவங்க கிட்ட எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு நானும் அவளை திட்ட ஆரம்பிச்சேன். இருந்தாலும் எப்படியாவது ஒரு முறை அவங்கிட்ட பேசியே ஆகணுன்றதுல என் தங்கச்சி ரொம்பவே அடமெண்டா இருந்தா. நானும் இன்னொரு 2 மாசம் போச்சுன்னா அவளே மாறிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா நெட்ல ஏதோ ஒரு வெப்சைட்டை பார்த்துட்டு உய்ஜா போர்டுன்னு ஒண்ணு வச்சு அவங்கிட்ட பேச ட்ரை பண்ண போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தான் அவளோட நடவடிக்கைகள் மொத்தமா மாற ஆரம்பிச்சது. தனியா போய் ரூம்ல உட்காந்துக்கிறது, யார் என்ன கேட்டாலும் யார் கூடயும் பேசாம இருக்கிறதுன்னு அவளே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டா. நான் எவ்வளவுதான் பேச ட்ரை பண்ணாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதையே நிறுத்திட்டா. அண்ட் ஒரு டைமுக்கு மேல என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னையும் அவனுடைய வந்துட சொல்றான்லாம் பெணாத்த ஆரம்பிச்சா. இதை எப்படியே விட்டா சரி வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி முடிச்சாங்க அந்த பொண்ணு. இதை கேட்ட அந்த போலீஸ்னால அதை அப்படியே நம்பவும் முடியல. இருந்தாலும் சில நிமிடங்கள் யோசிச்சுட்டு, என்னமோ உய்ஜா போர்டுன்னு சொன்னீங்களே, அது எங்க இருக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு, நான் அதை அப்பவே எடுத்து எரிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தை அப்படியே எப்படி ஸ்டேட்மெண்டா எழுத முடியும்? டிப்ரெஷன்னால தான் அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க போலீஸ். இது நடந்த ஒரு 3-4 மாசம் கழிச்சு அந்த டவுன் வழியா போன ஒரு ஹைவேல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருப்பதாவும் அதுல அந்த ஊரை சேர்ந்த 2 பேர் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டதாவும் ஒரு தகவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. போலீஸும் அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு பாக்குறாங்க. உண்மையாவே அது ஒரு மோசமான ஆக்சிடென்ட் தான்.
நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த கார்ல இருந்த ஏர்பேக்ஸையும் மீறி அந்த கார்ல பயணம் செஞ்ச 2 பேருக்கு ரொம்ப மோசமான காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அதுல அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவரோட முகம் ரொம்ப கோரமா சிதைஞ்சு போயிருந்தது. பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்து வந்தவங்களோட முகமெல்லாம் ரத்தமா இருந்ததால உடனடியா அவங்க யாருன்னு போலீஸ்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. காருக்குள்ள அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண ஏதாவது ஆதாரம் கிடைக்கதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிரைவர் சீட்ல இருந்தவரோட பர்ஸ் ஒன்னு அவரோட பேண்ட் பாக்கெட்ல கிடைச்சிருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போனாங்க. ஏன்னா இறந்து போன 2 பேரும் சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா அம்மா. இத மேலதிகாரிகள் கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த விஷயத்தை கேட்டு வருத்தப்பட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆனவங்க யாருன்னு தெரிஞ்சதும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சொல்லணுன்றதால அவங்களோட பொண்ணுக்கே கால் பண்ணி இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய சிட்டில தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு திரும்பி வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. இதை கேள்விப்பட்டதும் அந்த பொண்ணு துடிச்சு போயிடுறாங்க. உடனே அங்க இருந்து ஊருக்கும் கிளம்பி இருக்காங்க. 6 மாச இடைவெளியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இறந்து போனது ஊருக்குள்ள ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. கடைசியில அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்ல. அப்பா அம்மாவோட இறுதி சடங்குகளை எல்லாம் முடிச்சிட்டு சொந்தக்காரங்க 4 பேரோட அந்த வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. அப்போதான் அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணோட நினைவுக்கு வந்திருக்கு. தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் வேணும்ன்றதால அந்த பொண்ணு சிட்டிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. வீட்டுல அப்பா அம்மா 2 பேர் மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த வீட்டுல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா அந்த பொண்ணோட தங்கச்சி இறந்து போன அந்த ரூம்ல. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல இருந்த பொருட்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரூமை லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சு அந்த ரூம்ல நைட் டைம்ல யாரோ இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் சில சத்தங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல அது வெறும் பிரம்மைன்னு தான் நினைச்சாங்க. பட் போக போக பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவங்க 2 பேருமே பயந்துதான் இருந்தாங்க. அதுக்காக தான் பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருந்த ஊருக்கே ஷிஃப்ட் ஆகிடலான்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க சிட்டிக்கும் போயிருக்காங்க. அங்க நடந்ததையெல்லாம் அவங்களோட பொண்ணுகிட்டையும் சொல்லி இருக்காங்க. அதுக்கும் அந்த பொண்ணும் சரிமா நான் ஒரு தனி வீடு பாக்குறேன், இன்னொரு 10 நாள்ல இங்கேயே ஷிஃப்ட் ஆயிடலான்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் கிளம்பி ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படி ஊருக்கு திரும்பி வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு 2 பேரும் அந்த இடத்திலேயே இறந்து போனாங்கன்ற விஷயமெல்லாம் நடந்திருக்கு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு இந்த ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு. இத நினைச்சு ஒரு பக்கம் பயத்தோடைய தான் அந்த பொண்ணு அந்த வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. கூட சில பேர் இருந்ததால கொஞ்சம் தைரியமா இருந்தாலும் பயம் என்னமோ உள்ள இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அப்பதான் ஒரு நாள் இரவு பூட்டுன அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வந்திருக்கு. என்னன்னு கவனிச்சு பார்த்தா உள்ள யாரோ இருக்கிற மாதிரியும் ஒரு பொண்ணு அலற மாதிரியான சத்தத்தையும் ரொம்ப நல்லாவே கேட்க முடிஞ்சிருக்கு. இதை கேட்ட அந்த பொண்ணு பயத்துல உறைஞ்சு போனாங்க. ஒருவேளை அந்த சத்தம் தனக்கு மட்டும்தான் கேக்குதா இல்ல மத்தவங்களுக்கும் கேக்குதான்னு தெரிஞ்சுக்க திரும்பி பார்த்திருக்காங்க. அவங்கள மாதிரியே எல்லாரும் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு அந்த கதவு உள்ள இருந்து யாராலையோ பலமா தட்டப்படவும் அங்க இருந்த எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. திரும்ப அந்த வீட்டுக்குள்ள யாரும் போகவே இல்லை. மறுநாள் வந்து தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து ஒரேடியா அந்த பொண்ணு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு பூட்டி வைக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் அந்த வீடை நினைச்சாவே பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல அவங்களோட மெமரிஸ் நிறையவே இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பா பார்த்து கட்டின ஒரு வீடும் வேற. சோ அதை விடவும் மனசு இல்ல. அதனால அங்க இருக்க பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும்னு முடிவுக்கு வந்தாங்க அந்த பொண்ணு. அதுக்கு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் தங்கச்சி யூஸ் பண்ண உய்ஜா போர்டோட நினைவு வந்திருக்கு. அதுல இருந்தே முதல்ல தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உய்ஜா போர்டை பத்தின பல விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வந்தது. அண்ட் அவங்க பண்ண தப்பு என்னன்றதும் அவங்களுக்கு புரிய வந்தது. முதலாவது உய்ஜா போர்டை யாருமே தனியா யூஸ் பண்ண கூடாது. ஆனா அந்த பொண்ணோட தங்கச்சி தனியா தான் யூஸ் பண்ணிருக்கா. அதை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணணும்னு போட்டிருந்தது. அது நடந்துதான்னு தெரியல. கடைசியா அந்த உய்ஜா போர்டை எந்த காரணத்தை கொண்டும் எரிக்க கூடாதுன்னு போட்டிருந்துச்சு. ஆனா அத அந்த பொண்ணே தான் எரிச்சிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. இதை சரி பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. பல பூஜைகளை எல்லாம் கூட நடத்தி இருக்காங்க. பட் ஒண்ணுமே ஆகல. தட் மீன்ஸ் ஒண்ணுமே மாறல. தொடர்ச்சியா அங்க இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகிட்டே தான் வந்திருக்கு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சது. என்னன்னா அந்த பொண்ணோட தங்கச்சி என்ன பண்றோன்னு தெரியாம செஞ்ச ஒரு விஷயத்தால ஏதோ ஒரு ஈவில் என்டிட்டி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குன்றது. வந்தது மட்டும் இல்லாம அந்த ஈவில் என்டிட்டி அந்த வீட்டையே டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சோ வேற வழியே இல்லாம அந்த வீட்டை நிரந்தரமாவே மூடி வச்சாங்க அந்த பொண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.